ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஃபுட் ஹண்டர் சேனலில் ஆட்டு தலைக்கறி குழம்பும் மூளை வறுவலும் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம், என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் அரைக்க போகிறோம். மஞ்சள் அரைச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிளகாய் அரைக்க போகிறோம். இப்போ மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சிடறோம் தனியாக. இப்போ கறி நல்லா அலசிக்க போகிறோம். அதில் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக அலசிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆட்டு தலைக்கறியில் மஞ்சள் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோம், அலசிக்கிறோம். இப்போ பட்டை வகைகள் மஞ்சள்லாம் போட்டு கறியை ஆட்டுக்கு தலைக்கறியை வேக வைக்கிறோம். இது ஒரு 2 கொதி வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கறி நல்லா பொசுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றது. கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் லைட்டாக வேகிறதுக்கு. இப்போ தனியா அரைக்க போகிறோம். தனியா அரைச்சாச்சு. என்ன தனியா கலர் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. மிளகா அரைச்சி இதுலேயே அரைச்சதுனால கலர் அது மாதிரி மாறிடுச்சு. நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அது குழம்பு மசாலா, சீரகம், சோம்பு, தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த பட்டை, அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கிறோன்னு பார்ப்போம். நீங்கள் கடையில் வாங்கி மசாலா போடுறதோட நீங்கள் வீட்டிலே அரைச்சி போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி அரைக்க போகிறோம். இஞ்சி அரைச்சாச்சு. கறி நல்லா வந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்துருவோம். இப்போ நம்ம பூண்டு அரைக்க போகிறோம். ஒன்றும் பதிகமாக அரைங்க, அதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டு தலையை நல்லா இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். அந்த எலும்புலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கறியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டு. இலை போடுறோம், பிரியாணி இலை, பட்டை வகைகள், ஆனியன் போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிட்டுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ வதக்குது. இந்த மாதிரி மொறு நல்லா வதங்கணும். இந்த கலரில் வரணும் வெங்காயம். ப்ரௌன் கலரில் வந்துன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ பச்சை மிளகா போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். தக்காளி போட போகிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட போகிறோம். இப்போ மஞ்சள் லைட்டாக போடுறோம். அரைச்சி வச்ச மிளகா, குழம்பு மசாலா போடுறோம். அரைச்சி வச்சது. கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். கட் பண்ணி வச்சுன்னா ஆட்டு தலைக்கறி கறியை போடுறோம். ஆட்டு தலைக்கறியை நம்ம ஆட்டு தலைக்கறியை வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை இப்போ கிரேவிக்கு சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மூடு மூடு. மூடு நல்லா கொதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு. இப்போ மிளகுத்தூள் போட போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதி போட்டுமா நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடுங்க. அதான் ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு மூளை வறுவலுக்கு ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட போகிறோம். பொடியை நறுக்கி வச்சுது. கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூளையை கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே முட்டை வேணுன்றவங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா அப்படியே பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். பெப்பர் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். முட்டை நுணுக்குன உப்பு, கருவேப்பிலை மேலே லைட்டாக அப்படி போட்டுப்போம். மூளை வறுவல் முடிஞ்சிச்சு. இப்போ இறக்கலாம். என்னதுமா அது? குளமா? என்ன இது? அதுமே இது உள்ளா தண்ணி வீடா? அது இல்லை, தண்ணிக்குள்ளா மீனா? அழகாக இருக்கா அந்த குளம்? இந்த குழந்தை தான் ரெடி பண்ணது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஹாய். ஆட்டு தலைக்கறி குழம்பும் மூளை வறுவலும் செஞ்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்கப்பா. சாப்பிடு குழம்பு சாப்பிட்டு சொல்லுங்க. குழம்பு மூளை வறுவலும் ஆட்டுக்கு தலைக்கறி குழம்பும் செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக நல்லா வெந்திருக்கு. மூளை வறுவல் காரசாரம் சூப்பராக இருக்குது. பசங்களா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மூளை வறுவலில் முட்டை சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டாக்க கூட அருமையாக இருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் ஆட்டு தலைக்கறி குழம்பும் மூளை வறுவலும் செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.